இது நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன நாச்சியப்பன் தெரிவிப்பு. இந்த மாதத்தில் மாத்திரம் மின்னல் தாக்கத்திற்கு இலக்கான 13 பேர் உயிரிழப்பு. கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி 5 ஏவுகணை வெற்றிகரமாக இலக்கை அடைந்தது. முதல் செய்தி பிரதான அனுசரணை. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். இந்த மாதத்தில் மாத்திரம் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி 13 பேர் உயிரிழந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் மின்னல் தாக்கத்தின் பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்கு பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று நாம் ஆராய்கின்றோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். முதல் செய்தி பிரதான அனுசரணை. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். உலகிலேயே உன்னத இடம் இல்லம்தான். சின்னஞ்சிறு கதைகளில் கூட எல்லையற்ற ஆனந்தம். இல்லமெங்கும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும். இடைவெளி இல்லாத நட்புறவுகள். உலகமே உள்ளங்கைகளில். உங்கள் இல்லத்தையும் மெகாலைன் உலகிற்கு அழைத்துச் செல்லுங்கள். தொலைபேசி, பியோ டிவி மற்றும் பிராட்பேண்ட் இவை அனைத்தும் ஒரே இணைப்பில். மெகாலைன். ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். நரம்பியல் விசேட மருத்துவ நிபுணரும் உயர்கல்வி அமைச்சின் ஆலோசகருமான டாக்டர் கீதாஞ்சன மெண்டிஸ் எழுதிய நரம்பியல் நோய்கள் தொடர்பிலான நூல் ஒன்று இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நூல் அலரி மாளிகையில் இன்று முற்பகல் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இதேவேளை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சேவையை பாராட்டி கொரியா விருதொன்றை வழங்கியுள்ளது. கொரியாவிற்கு வேலைவாய்ப்பிற்கு செல்லும் ஊழியர்களுக்கு உரிய முறையில் பயிற்சி வழங்கல், மொழி அறிவை ஊக்குவித்தல் மற்றும் பணியாளர்களை இணைத்துக் கொள்ளும் போது சிறந்த முறைமை பயன்படுத்தல் போன்றவற்றிற்காக இலங்கைக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. 17 நாடுகளை சவாலுக்கு உட்படுத்தி இலங்கை இத்துறையில் முதலிடம் பெற்றுள்ளதுடன் அதற்கான விருதை கொரிய தூதுவர் ஜாங் மூன் சோய் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் நேற்று கையளித்தார். இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று பிற்பகல் இலங்கை விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ஹர்ஷ அபேவிக்ரமவின் தந்தையான காலஞ்சென்ற சுமதி அபேவிக்ரமவின் பூதவிடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். தனது 86வது வயதில் காலஞ்சென்ற சுமதி அபேவிக்ரம 5 பிள்ளைகளின் தந்தையாவார். அவர் ஒரு சட்டத்தரணியாகவும் காணி பதிவாளராகவும் செயற்பட்டுள்ளார். வடமாகாண புற்றுநோயாளர்களுக்காக ட்ரையல் ப்ராஜெக்ட் எனும் பெயரில் புதிய செயற்திட்டம் ஒன்றை அமுல்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்திருந்தார். இந்த செயற்திட்டத்திற்காக சுகாதார அமைச்சு, மாகாண சுகாதார அமைச்சு, தேசிய சுகாதார அபிவிருத்தி நிதியம் உள்ளிட்ட 4 தரப்பினர்களுக்கு இடையே உடன்படிக்கையொன்றை காட்சாத்திடவும் அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது. இந்த உடன்படிக்கையின் பிரகாரம் கிடைக்கவுள்ள 200 மில்லியன் ரூபாவை பயன்படுத்தி தெல்லைப்பளை ஆதார வைத்தியசாலையின் கதிரியக்க சிகிச்சை பிரிவை அமைக்கவும், யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் சிறுவர் சிகிச்சை பிரிவுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை பெற்றுக் கொடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் புற்றுநோயால் பீடிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு போதுமான வசதிகள் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் காணப்படாமை மற்றும் லியூகேமியாவினால் பீடிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளுக்கு தனியான நோயாளர் விடுதி இருக்க வேண்டியதன் முக்கியத்துவம் ஆகிய விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. மோதல் இடம்பெற்ற பிரதேசங்களில் மக்களின் நலன் கருதி அரசாங்கம் முன்னெடுக்கும் செயற்திட்டங்களை இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று காண்பதற்கான சந்தர்ப்பம் கிட்டியமை சிறந்தது என பதில் ஊடகத்துறை அமைச்சர் லக்ஷ்மண் அபேவர்தன தெரிவிக்கின்றார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். ඔවුන්ට සියසින් දැක ගන්න පුළුවන්කමක් ලැබුණා.
2009 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி வரை யுத்தம் இடம்பெற்ற ஒரு நாட்டில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 3 வருடங்கள் நிறைவு பெறுவதற்கு முன்னர் அரசாங்கம் என்ற வகையில் எமது பொறுப்புகளை நிறைவேற்ற முடிந்துள்ளது. மக்களுக்கு அமைதியான சூழலை உருவாக்கியுள்ளதை அவர்களால் இன்று கண்டுகொள்ள முடிந்துள்ளது. ஜெனீவா மாநாட்டிற்கு 2 நாட்களுக்கு முன்னர் எதிர்க்கட்சித் தலைவர் வடபகுதிக்கு சென்று அங்கு அரசாங்கம் எதிரையும் செய்யவில்லை என்று கூறினார். அது அரசியலை அடிப்படையாக வைத்து கூறிய விடயங்கள் என்பதனை இவ்விடத்தில் தெரிவிக்கின்றோம். எனினும் இந்தியாவின் எதிர்க்கட்சித் தலைவர் தனது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதை எம்மால் காண முடிகிறது. அவர் இந்தியாவின் எதிர்க்கட்சித் தலைவராக இங்கு வந்து செயற்படவில்லை. ராஜதந்திர பொறுப்புகளுடன் அவர் செயற்பட்டுள்ளார். එතුමිය ලංකාවට ඇවිල්ලා ඉන්දියාවේ තමන් විරුද්ධ පක්ෂ නායකයා හැටියට නෙවෙයි කටයුතු කරේ රාජ්‍යතාන්ත්‍රිකව වගකීමක් අරගෙන. எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் முன்னாள் பெண் ஜனாதிபதி ஆகியோர் அண்மையில் கூறிய கருத்துக்கள் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் இதன் போது கேள்வி எழுப்பினர். எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியும் அண்மையில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார்கள். அதன்போது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அரசியலில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தின் உள்விவகாரங்களை அல்லது நாட்டின் உள்விவகாரங்களை வெற்றி பிழைப்பது எதிர்க்கட்சித் தலைவரின் பொறுப்பல்ல. பொதுவாகவே அரசாங்கம் எதிர்க்கட்சித் தலைவரை பாதுகாப்பதாக கூறப்படுகிறது. ஆம், எதிர்க்கட்சித் தலைவர் சிறந்தவராக தென்படவில்லை எனின் அதனை எதிர்க்கட்சியை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய முடியாவிடின் அவ்வாறு இருக்கட்டும். ஒவ்வொருவரும் அரசியலை செய்கின்றனர். அனுராதபுரம் ரம்பேவ பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நிகழ்ச்சி பணிப்பாளரான நூரானியா ஹசன் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மேலும் 5 ஊடகவியலாளர்கள் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 3 அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கடமை நிமித்தம் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் அவர்கள் பயணித்த வேன் அனுராதபுரம் ரம்பேவ பகுதியில் விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளான லாரியின் சாரதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். புதிய என்ஃபக்ரோ A+ ஆரோக்கியமான பிள்ளைகளை அதிகமாக கற்கின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் கல்விக்காக ஒதுக்கப்படும் நிதி போதுமானதாக இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன தெரிவிக்கின்றார். மாத்தறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். மாத்தறை திஹாகுட பகல விட்டியல நலன்புரி சங்கத்திற்கு நிதியுதவி வழங்கும் பொருட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்தியாව 4.1 වෙන් කරනවා අධ්‍යාපනය වෙනුවෙන්. இந்தியா 4.1 கல்விக்காக ஒதுக்குகிறது. எம்மை விட துன்பத்திற்கு மத்தியில் உள்ள எத்தியோப்பியா 4.8 ஒதுக்குகிறது. அப்படியானால் அதிசயமாக திகழப் போகும் இலங்கை கல்விக்காக 1.8 ஒதுக்குகிறது. இந்த மாற்றத்தை பாருங்கள். இலங்கையின் கல்விக்காக இந்த 1.8 ஒதுக்கியுள்ள நிலையிலேயே இலங்கையை அறிவின் கேந்திரமாக மாற்றுவதாக பேசுகின்றோம். අපි කතා කරන්නේ ලංකාව නොලෙජ් හබ් එක නැත්තම් දැනුමේ කේන්ද්‍රස්ථානය බවට පත් කරන්න. இந்த மாதத்தில் மாத்திரம் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி 13 பேர் உயிரிழந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கத்தினால் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்வடைந்துள்ளது. நாட்டின் தென்மேற்கு பிரதேசத்திலேயே அதிகளவிலான மின்னல் அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளன. அத்துடன் கடற்பரப்பில் மின்னல் தாக்கத்துக்குள்ளாகி 2 உயிரிழந்துள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது இடியுடன் கூடிய கடும் மழை பதிவாவதாக எமக்கு அறிய கிடைத்துள்ளது. வெட்டவெளி பகுதியில் ஒரு மரம் மட்டும் இருக்கின்றதா என அபாரான வெட்டவெளி பிரதேசங்களில் இருக்க வேண்டாம். வெட்டவெளியில் இருக்கும் போது நேரடியாக மின்னல் தாக்கத்துக்கு உள்ளாக நேரிடலாம். நீர்த்தக்கங்களை அண்மித்த பகுதிகளில் இருத்தல் இவை மிகவும் அபாயகரமானதாகும். உயரமான இடத்தில் இருத்தல் மற்றும் ஞாபகப்படுத்த வேண்டிய முக்கியமான விடயம் தீப்பற்றக்கூடிய எளிய பொருட்களை அருகில் இருத்தல். அது பெட்ரோலாக இருக்கலாம் அல்லது அது எரிவாயு தாங்கிகளாகவும் இருக்கலாம். அவற்றின் அருகில் இருப்பது மிகவும் அபாயகரமானதாகும். தொலைவில் தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற மின்னலின் தாக்கம் நமது வீடுகளுக்கு
கிலோமீட்டருக்கான மின் கம்பிகளினூடாக பயணித்து வீட்டிற்குள்ளும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் ஆண்டனாவுக்கு மின்னல் தாக்கமாயின் அதன் மூலம் பாதிப்பு ஏற்படலாம். தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதன பெட்டி, கணனி மற்றும் தொடர்ந்து மின்சார பொருத்துகளில் இணைக்கப்பட்டுள்ள பொருட்கள் என்பவற்றை அவற்றிலிருந்து கலர்ச்சி விட வேண்டும். திறந்த வாகனங்களுக்குள் இருத்தல் அல்லது அவற்றுக்கு அருகில் இருத்தலும் மிகவும் அபாயகரமானதாகும். உண்மையில் வயர் இணைப்புகளை உடைய தொலைபேசிகளை பயன்படுத்துவதும் ஆபத்தானதாகும். உலோக மாலைகளை அணிதலும் அபாயகரமானதாகும். அக்குரெஸ், அதுரலிய, பிட்டபெத்தர மற்றும் ஹினிதுமா ஆகிய பிரதேசங்களில் நேற்று மாலை மின்னல் தாக்கத்துக்கு உள்ளாகி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். வயலொன்றில் வேலை செய்து கொண்டிருந்த 30 வயதான ஒருவர் மற்றும் தேயிலை கொழுந்துகளை பறித்துக் கொண்டிருந்த பிட்டபெத்தர பிரதேசத்தை சேர்ந்த பெண் உள்ளிட்ட 2 பேர் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். இதேவேளை காலி ஹினிதுமா பகுதியிலும் மற்றொரு மின்னல் அழுத்தம் நேற்றிரவு பதிவானது. வீட்டின் சமையலறையில் இருந்து 58 வயதான பெண் ஒருவரே இவ்வாறு மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகியுள்ளார். அருகில் இருந்த கெத்துல் மரத்தை தாக்கிய மின்னல் காரணமாக இந்த பெண் உயிரிழந்துள்ளதாக காலி மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் இருந்த குறித்த பெண்ணின் மகனும் மின்னல் தாக்கத்துக்கு இலக்கான நிலையில் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டெவலப்பிங் ஸ்டோரி பிரதான அனுசரணை JD 5047D டிராக்டர். எடுங்க வைடிய இதோ ஜான் டியர். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன நாச்சியப்பன் தெரிவிக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இது குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக அவர் கூறினார். புனரமைப்பு செய்யப்பட்ட கரையோர ரயில் மார்க்கத்தின் தெற்கு களுத்துறை முதல் அழுத்கம வரையான பகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இந்த கருத்தை தெரிவித்தார். புனரமைப்பு செய்யப்பட்ட கரையோர ரயில் மார்க்கத்தின் தெற்கு களுத்துறை முதல் அழுத்கம வரையான பகுதி இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களால் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் கே காந்தா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். நேற்று முன்தினம் இங்கே கொழும்பிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது பெரியவர் அவர்களையும் சந்தித்தோம், சம்பந்தம் ஐயா அவர்களை சந்தித்தோம், மற்றவர்களையும் சந்தித்தோம். அதற்கு பின்னால் ஒவ்வொரு தமிழ் கட்சிகளையும் அழைத்து தனித்தனியாக பேசினோம். அவர்கள் அத்துணை பேரும் சில குறிப்பிட்ட வகையில் அவர்களுக்கு வேண்டியது 13வது அரசியல் சட்ட திருத்தத்தோடு இன்னும் அதிகாரங்களை அதிகப்படுத்தி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் குறிப்பாக சொன்னது இங்கு இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது இன்னும் முறைப்படுத்தப்படவில்லை, அவர்கள் அவருடைய பேரக்ஸுக்கு செல்லவில்லை, இங்கே நடமாட்டத்தில் இருப்பது என்பது சாதாரண மக்களுக்கு ஒரு துன்பத்தினை கொடுத்து வருகிறது என்பதை சொன்னார்கள். அந்த நடமாட்டத்தினை குறைக்க வேண்டும் என்பதனையும் எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. வருங்காலத்திலே காவல்துறை தான் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இராணுவம் எடுக்காத அளவிற்கு எந்த வகையிலே நாம் நம்முடைய வரையறைக்கு உட்பட்டு அரசிடம் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவதாகவும் நாங்கள் நினைத்திருக்கிறோம். வடபகுதிக்கான விஜயத்தில் ஈடுபட்ட இந்திய நாடாளுமன்ற பிரதிநிதிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட யாழ் மாவட்ட மக்கள் பிரதிநிதிகள் சிலர் நேற்று யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தலைமையிலான பாராளுமன்ற குழுவினர் உள்ளிட்ட ஏனைய மக்கள் பிரதிநிதிகளை இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து கலந்துரையாடியதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன நாச்சியப்பன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். பிரதேசத்தின் மேல்குடியேற்ற நடவடிக்கைகள் குறித்து மகிழ்ச்சி அடைய முடியுமான சூழ்நிலை காணப்படுவதாக இதன்போது அவர் குறிப்பிட்டார். வடக்கில் ராணுவ செயற்பாடுகளை தமக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளுமாறு மக்கள் தம்மிடம் வேண்டியதாகவும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன நாச்சியப்பன் மேலும் தெரிவித்தார். இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவினர் இன்று காலை வடமாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த மகஜரில் இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி பிரவேசிக்கின்றமை மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை இந்திய மீனவர்கள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவற்றை விரைவில் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதன்போது உறுதியளித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
Developing story. பிரதான அனுசரணை JD 5047D டிராக்டர். எடுங்க வைடிய இதோ ஜான் டியர். செய்திகள் தொடர்கின்றன. இன்றைய நாளிதழ்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அபிவிருத்தி யுகம் ஒன்றை உருவாக்க வேண்டுமானால் ரணசிங்க பிரேமதாசவின் அபிவிருத்தி நோக்கங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 19வது ஞாபகார்த்தத்தை முன்னிட்டு ஊடகங்களை தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். ரணசிங்க பிரேமதாஸ் மதித்துமாகி குணசமருவ ரணசிங்க பிரேமதாசவின் ஞாபகார்த்த தினத்தை பேருக்காக மாத்திரம் மட்டுப்படுத்தாது 21ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரை நீண்ட கால திட்டமாக சமய தலங்களில் பாரிய அபிவிருத்தியை ஏற்படுத்தி பாரிய செயற்திட்டத்துடன் இம்முறை ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதியின் ஞாபகார்த்த தினத்தை முன்னெடுக்க உள்ளோம். සිද්ධස්ථාන විශාල සංවර්ධනයකට ලක් කරන වැඩසටහනක් සමග මෙවර රණසිංහ ප්‍රේමදාස ජනාධිපතිතුමාගේ ගුණ සමරුව ක්‍රියාත්මක කරන්න. අපේ රටේ ජනතාවට සහන සලසන ඒ සුබසාධන සංවර්ධන යුගය බිහි කිරීම සඳහා நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அந்த நலன்புரி அபிவிருத்தி யுகம் ஒன்றை உருவாக்குவதற்கு ஒரே தீர்வு ரணசிங்க பிரேமதாசவின் அபிவிருத்தி நடைமுறைகளை அவரின் அபிவிருத்தி நோக்கங்களை அதே போல் கடைபிடிக்க வேண்டும். அதனால் அந்த நடவடிக்கையை அந்த சிந்தனையை நடைமுறை திட்டமாக செயற்படுத்த நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த ஞாபகார்த்த நிகழ்வை இந்த மக்களுக்கு பயனுள்ள வகையிலும் நாட்டுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் வகையிலும் நாம் செயற்படுத்த நடவடிக்கை எடுப்போம். பிரதான அனுசரணை அரசாங்கம் மீண்டும் பொருட்களுக்கான வரியை அதிகரிக்கக்கூடும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். ආර්ථික වර්ධන වේගය කීයද? 8.3. එහෙමනම් කොහොමද අපේ தற்போது பொருளாதார வளர்ச்சி வேகம் என்ன 8.3% அவ்வாறு எனின் தனிநபர் வருமானம் எப்படி 8% அதிகரித்தது? உரிய முறையில் நோக்கும் போது இந்த கணிப்பீடு சரியா? தொழில்நுட்ப ரீதியில் மத்திய வங்கி சரியாக இருப்பினும் உண்மையில் இது தவறாகும். அதனை நான் கூறுகின்றேன். கடந்த வருடத்தை விட குறைந்த வேகத்திலேயே இவரிடம் பொருளாதார வளர்ச்சி வேகம் அமைந்துள்ளது. அதன் காரணமாக தொழில் வாய்ப்புகள் குறித்து பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. வரி வருமானம் குறைவாக காணப்படுகிறது. அதனால் அடுத்த வாரம் மீண்டும் பொருட்களுக்கான வரியை அரசாங்கம் அதிகரிக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுகிறது. பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் ஆகியவற்றுக்காக வரியை இன்னும் சில வாரங்களில் அதிகரிப்பதாக வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. சாதாரண සැකයක් තියෙනවා එන සුමාන කිහිපය තුල නැවතත් යම්කිසි භාණ්ඩ සහ සේවාවන් වල බදු ආණ්ඩුව ඉහළ දායි කියලා. දැඩි සැකයක් තියෙනවා පෙට්‍රෝල්, ඩීසල්, භූමි තෙල් වල මිල ඒවායේ බදු තව සති කිහිපයකින් ඉහළ දාන්න තියෙන හැකියාව දැන් එන්න වැඩි වෙනවා කියලා. பிரதான அனுசரணை பெருமதிமிக்க வீட்டை பாருங்கள், அன்புடன் அரவணைக்கும் வங்கி.